சாமிகள் வணக்கம். என்னுடைய ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா மாணவ மாணவிகள் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதாவது டீனேஜில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க என்ன எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய எதிர்பாலின உணர்வுகள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எங்கிட்ட கேட்குறாங்க சாமிகள். அதுக்கான பதிலை தெரிவிங்க. அதாவது உங்களுக்கு டீனேஜ் ஸ்டார்ட் ஆகி அந்த இளமை பருவத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. செக்ஸை கண்ட்ரோல் பண்ணணுமா, அது கண்டிப்பாக அதை நாம் செயல்படுத்தணுமான்னு உங்களுடைய கேள்வி இருக்குது. மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லாமே ஹார்மோன் பேஸ்டு தான் இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்முடைய உடம்பு இல்லைங்களா. ஹார்மோன் சுரந்துச்சுன்னா தான், இப்போ உதாரணத்துக்கு ஒரு க்ரோத் ஹார்மோன் இருக்குது, அந்த க்ரோத் ஹார்மோன் சுரந்ததுன்னா தான் உங்களுக்கு ஹைட்டு வரும், போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒரு 40 வயசு வரல உங்களுடைய போன் பார்த்தா நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாகிடுது. அப்போ போனுடைய டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. 25 வயசுக்கு மேலே நீங்கள் வளர்றதில்ல. அப்போது அந்த வளர்ச்சி 25 வயசு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது, ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இது எல்லாமே ஹார்மோன் பார்த்தோம்னா சின்ன வயசில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உண்டான ஹார்மோன்கள் எப்பப்போ சுரக்கணுமோ அப்பப்போலாம் சுரக்குது. அப்போ இந்த டீனேஜில் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் தான் உங்களுடைய செக்ஷுவல் ஹார்மோன். மேல்ஸுக்கு ஹார்மோன் தனியாக இருக்குது, ஃபீமேல்ஸுக்கு ஹார்மோன் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒன்றா இருந்தாலும் இவங்களுக்கு அதிகமாக ஆண் சுரபிகள் இருக்கும், அவங்களுக்கு பெண் சுரபிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சுரபிகள் சுரந்தாதான் நீங்கள் ஒரு நார்மல் மனிதன். அந்த சுரபிகள் சுரக்கலைன்னா ஆக நாம் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி தான் ஆகுது. அப்போது ஜெனட்டிக்கலாக இது இருக்கிறதுனால தான் இந்த ஹார்மோன் சுரக்குது, அதிகமாக சுரக்குது. இப்போது ஜெனட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அந்த இச்சை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்னவாகும், எப்பொழுதுமே நம்ம என்வைரான்மெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்க்கும்போது என்னவாகுது, ஆக நம்ம அந்த பொண்ணையே பார்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ அந்த பொண்ணை நாம் பார்க்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் ஆக இந்த மனசு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்து இந்த மனசுக்கு கொடுத்து என்ன பண்ணுது, அதை பார்க்க வைக்குது, அதை அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இன்றைக்கி இளைஞர்கள் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் போகிறாங்க, போகும்போது பஸ்ஸில் போகும்போதும் பார்த்தோம்னா இதே உணர்வோட நல்ல பொண்ணு பார்த்தோம்னா என்னவாகும், அது பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த உணர்வுகள் அவங்களுக்கு லைக்குது. அப்போது ஸ்டடீஸை விட அதிகமாக இந்த உணர்வுகள் தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. சாயங்காலம் வந்தாலும் இதே 24 மணி நேரம் இந்த உணர்வுகளோடு நம்ம லைக்க போகும்போது என்னவாகுது, ஆக நம்மளுடைய படிப்புகள் கவனங்கள் சிதையுது, வாழ்க்கையே நம்மளுக்கு கேள்விக்குறியாக மாறிடுது. அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செய்யணும். ஆனால் இந்த உணர்வுகள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு செயல்படுத்தினோம்னாக்கா, கேட்டு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக அது இயற்கை தான். ஆனால் இது ஜெனட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்வைரான்மெண்ட்டில் நாம் இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆக கட்டுப்படுத்துவதை விட அதை மாற்றி அமைக்கணும்னு தான் மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொல்லாம் இந்த நினைவுகள் உணர்வுகள் நம்ம இடத்துல வருதோ அந்த பேரர்களோடு தொடர்பு கொண்டு, ஆக இந்த உணர்வுகள் எனக்குள்ளே இருந்து நல்லது பயக்கக்கூடிய அந்த சக்திகளை எனக்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நினைப்பாக இருந்து இந்த உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த உணர்வுகள் வேணுமோ, படிப்பு வேணும், படிக்கிற நேரத்தில் படிப்பு வேணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், ஆக எந்தெந்த நேரத்தில் எதை நம்ம செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் அது நமக்கு செயல்படணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை மாற்றணும். இல்லை மாற்ற தவறிட்டோம் அப்படின்னாக்கா 24 மணி நேரம் இதே சிந்தனையோடு இருந்தோம்னா என்னவாகும், ஆக இந்த உணர்வுகள் உங்களுடைய ரத்தங்களில் அது சேர்ந்து ஆக எலும்புகளுக்குள்ளே ஊனாக பதிவாகி ஆக இது ஆன்மாவில் இன்ஸ்டிங்க்டாக மாறிடுது. அப்போ நான் பெண்ணை அனுபவிக்கணுங்கிற இந்த உணர்வுகளோடவே நான் வாழ்கிறேன் வச்சுக்கோங்களேன். இந்த உடம்பை விட்டுட்டு நான் இந்த ஆன்மா வெளியில் போகும்போது அடுத்து மனிதனாக பிறக்கல, ஆக பெண் உறுப்பை உருவாக்குது. ஆண் இப்போ எப்படி ஆண் பண்ணு சர்ஜரியில் பெண்ணாக உருவாயிடுறான், பெண் பார்த்தோம்னா ஆணாக உருவாகக்கூடிய அளவுக்கு அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரெஸ்ட்டை இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க, இதை மாதிரி பண்ணி என்ன பண்ணுற பெண் உறுப்புகளை கொடுத்துட்றாங்க ஆணுக்கு. ஸோ இது மாதிரி மாற்றி அமைக்குது விஞ்ஞானம். அதுபோல் உங்கள் ஆன்மா மாற்றி அமைச்சிரும், நீங்கள் மாற்றி அமைக்கணுங்கிறது இல்லை. உங்கள் ஆன்மா என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்டிங்க்டை நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கனாக்கா
அடுத்து பெண் உறுப்பை உருவாக்கக்கூடிய அணுக்களை அதிகமாக உருவாக்கி ஆக பெண் பிறப்பாக, மிருகத்தில் பெண் பிறப்பாக பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உங்கள் உயிர் உருவாக்கிறோங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆகையினால இந்த உணர்வுகள் வேணுமா வேண்டாமானா கண்டிப்பாக வேணும், அது இயற்கை. ஆனால் அது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் நாம் பயன்படுத்தி ஆக மற்ற நேரங்களில் எது நம்ம வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதையெல்லாம் நாம் செயல்படுத்தி ஆக வாழ்க்கையே தியானமாக அந்த அருள் உணர்வாக பேரருளோக நாம் இருக்க போகும்போது ஆக மெய்யறிவை நமக்குள்ளே எடுத்து ஆக பேரொழியாக மாறணுங்கிறது தான் இந்த பிறவியினுடைய பயன்கிறத நாம் மெய்ஞானிகள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நல்ல வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.